ஹாய் ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சென்டர்லைன் பாயிண்ட் அண்ட் கார்னர் சிஸ்டம். இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த லைன் டூல், ரெக்டாங்கிள் டூல், சர்க்கிள், ஆர்க், எலிப்ஸ், ஸ்ப்ளைன், சாம்ஃபர், டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆஃப்செட், திக்கன், பேலட், இந்த டூலெல்லாம் பற்றி நீங்கள் வந்து பார்க்கலன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த டூலை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் வச்சு நம்ம வந்து லைன் டூல்லேருந்து ஆரம்பிப்போம், சென்டர் லைன் டூலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் போதும். பாயிண்ட் டிஃபைன் பண்ணிக்க நம்ம வந்து ஆங்கிளோ இல்லை வந்து எப்படி ஹாரிசான்டலாவோ வெர்டிக்கலாவோ அந்த வந்து டிஃபைன் பண்ணிட்டா போதும். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வரைய ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப வந்து பேராமெட்ரிக்காக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சென்டர் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹாரிசான்டல் சென்டர் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டிஃபைன் ஆகிடுச்சு இதோட சென்டர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய இது டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பேஸ் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி டைமென்ஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கெட்சுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மாடலோட டைமென்ஷன்ஸ் மெத்தடாலஜி வந்து ரொம்பவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா? அதிகமான அன்வான்ட் டைமென்ஷன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவைப்படாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து மற்றவங்க யாராச்சும் வந்து அந்த ஸ்கெட்ச் வந்து எடிட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டைமென்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஞ்சன்ட் சென்டர் லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஒன்றும் இல்லை, டேஞ்சண்ட்டாக வந்து சென்டர் லைன் வந்து கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2 சர்க்கிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் லைன் டேஞ்சன்ட்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் அண்டு இந்த சர்க்கிள் நான் வந்து க்ரியேட் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்டர் லைன் வந்து டேஞ்சண்ட்டாக வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து டேஞ்சன்ட் சென்டர் லைனோட யூசேஜ். இந்த டேஞ்சன்ட் சென்டர் லைன் வந்து எங்கே மேக்ஸிமம் வந்து யூஸ் ஆகும்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள் ஒரு சின்ன சர்க்கிள் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து டேஞ்சண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அதோட பவுண்ட்ரி வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இங்கே 2-3 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பவுண்ட்ரி மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்ஸை தாண்டி எதுவுமே வெளில போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்னர் சிஸ்டம். இது வந்து டெம்பரரியாக ஸ்கெட்சுக்கு உண்டான கார்னர் சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் சிஸ்டம் டிஃபைன் பண்ணி கூட நீங்கள் வந்து டைமென்ஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டுக்கு அந்த பாட்டோட டைமென்ஷன்ஸ் கார்னர் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. எனக்கு வந்து இங்கேருந்து ஸ்கெட்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து குறிப்பிட்ட மீட்டர்ஸு இல்லை எம்எம்ல தள்ளி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிக்கணும். நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசம்பிளி என்விரான்மெண்ட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அசம்பிள் பண்ணுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இதே சென்டர் லைனுங்கிற கமாண்ட் வந்து இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து இருக்குது, பாயிண்ட்ஸும் இருக்குது, கார்னர் சிஸ்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3D என்விரான்மெண்ட்டில் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். இந்த சென்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவால்வ் கமாண்டுக்கிற யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த சென்டர் லைன் வந்து யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அதாவே வந்து அதை எக்ஸ்ட்ரா ரிவால்வ் டூலாகவே உங்களுக்கு வந்து இந்த சென்டர் லைன் வந்து ஆக்சஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 3D பாயிண்ட்ஸுங்கிறது அதுதான். நீங்கள் 3Dயில் வந்து ஒரு கர்வ்ங்கிற ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னா இந்த 3D இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுற பாயிண்ட்ஸோ இல்லை இங்கே யூஸ் பண்ணுற சென்டர் லைனாக வந்து 3D என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து அது விசிபிளே ஆகாது, அது வந்து ஹைட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் என்ன தான் விசிபிள் பண்ண ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு இது ஷோ ஆகாது. ஏன்னா வந்து 2Dக்காக இங்கே இருக்கிற கமாண்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகும். இங்கே இருக்கிற கமாண்டு பார்த்திங்கன்னா 3Dக்காக யூஸ் ஆகுது. இது நீங்கள் இங்கே ஒரு இடத்துக்கு க்ரியேட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து வெளியில் விசிபிளாக இருக்கும் 3D என்விரான்மெண்ட்டில். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸுமே அப்படி தான். இந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்னொரு விதமும் யூஸ் பண்ணலாம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸுமே வந்து ஒரு டேட்டம் ஆக்சஸாக வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த கார்னர் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ண மாதிரி தான் இது வந்து 3Dக்காக வந்து கார்னர் சிஸ்டம் நான் வந்து டிஃபைன் பண்ணுறது. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இதுவுமே வந்து சென்டர் லைனே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் லைனாக தான் இருக்கும். ஆனால் வந்து கலர் பார்த்திங்கன்னா வேரியண்ட் ஆகும். இந்த கலர் வந்து ஆக்சஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்க. இது வந்து 3Dக்காக. ஓகேவா? 3D ரிவால்வ் ஃபியூச்சருக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸுமே வந்து வேறு கலரில் தான் இருக்கும். நார்மலாக இந்த கலரில் இருக்காது, இந்த வயலட் கலரில் இருக்காது, ஆரஞ்சு கலரில் தான் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து 3Dயோட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். கார்னர் சிஸ்டம் அதே மாதிரி தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இதுவுமே வந்து 3D என்விரான்மெண்ட்டுக்காக தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆரஞ்சு இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா?